Good afternoon to all. This is 7th standard maths term 2 chapter 2 measurement. Okay, in this class we are going to learn about example 2.5 based on circumference of the circle. Okay, listen students, இந்த லெசன் இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே நீங்கள் பார்க்க போகிற ஃபார்முலா சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி சர்க்கிள் தான். ஓகேங்களா, இட்ஸ் ஃபார்முலா இஸ் 2πr யூனிட்ஸ். ஓகேங்களா, ஸோ இந்த லெசன் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி சர்க்கிள் டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் இதே சேம் மெத்தட் தான் எல்லா சமுக்குமே நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா, சேம் ஃபார்முலா சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி சர்க்கிள் C is equal to 2πr units. Okay, listen childrens. The radius of a tractor wheel is 77 cm. ஸோ ஒரு டிராக்டர் வீல் இருக்குது, இதோட ரேடியஸ் மீன்ஸ் சென்டர் டு கார்னர். ஓகேங்களா, அந்த சென்டர்லேயே இந்த கார்னர் இதை தான் என்னன்னு சொல்லுவோம், ரேடியஸ், விச் மீன்ஸ் ஆர் அப்படின்னு டினோட் பண்ணுவோம். ஆர் அப்படின்ற லெட்டரால் டினோட் பண்ணுவோம். ஸோ சென்டர்லேருந்து இந்த கார்னர் வரைக்கும் உள்ளது தான் ரேடியஸ். அதை எந்த லெட்டரால் டினோட் பண்ணுவோம் அப்படின்னா ஆர் அப்படின்ற லெட்டரால் டினோட் பண்ணுவோம். ஓகேங்களா, தி ரேடியஸ் ஆஃப் எ டிராக்டர் வீல் இஸ் 77 சென்டிமீட்டர். ஸோ இந்த டிராக்டர் வீலோடைய ரேடியஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா 77 சென்டிமீட்டர். ஓகே, கால்குலேட் தி டிஸ்டன்ஸ் கவர்ட் பை இட் இன் 35 ரொட்டேஷன். ஸோ இதோடைய ரேடியஸ் கொடுத்துட்டு அப்போ 35 ரொட்டேஷனுடைய டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்றதான் கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்றதான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். 35 ரொட்டேஷனில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்றத கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ தி டிஸ்டன்ஸ் கவர்ட் இன் 1 ரொட்டேஷன். ஸோ 1 ரொட்டேஷனுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணிட்டோன்னா மல்டிப்ளை பை 35. ஓகேங்களா, ஸோ 1 ரொட்டேஷனுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்றத கவர் பண்ணிட்டோன்னா 35 ப்ராடக்ட் பண்ணோன்னா 35 ரொட்டேஷனுக்கு எவ்வளோ அப்படின்றது கிடச்சிரும். ஸோ ஃபஸ்ட் யூ கால்குலேட் தி டிஸ்டன்ஸ் கவர்ட் இன் 1 ரொட்டேஷன். ஓகேங்களா, ஒரு தடவை அது சுற்றி வரத்துக்கு அதோடைய டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டோன்னா 35 ப்ராடக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஃபார்முலா இஸ் 2πr units. 2πr units. It's given that use pi is equal to 22 divided by 7. ஓகேங்களா, ஸோ இதை கேன்சல் பண்ணி பார்ப்போமே. 22 divided by 7. 1 7 is 7. 3 7s are 21. Balance 1. 0.0. 1 7 is 7. Remaining 3. 0. 4 7s are 28. பேலன்ஸ் 2 அப் டு எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். ஸோ இதோடைய பாயிண்டில் ரைட் பண்ணோன்னா 3.14. ஓகேங்களா, ஸோ அதுதான் பையோட வேல்யூ 22 divided by 7 ஆர் 3.14. ஓகேங்களா, ஸோ இட்ஸ் கிவன் pi is equal to 22 divided by 7. ஸோ 2 into value of pi is 22 divided by 7. Value of r is 77. Okay, so cancel that. 7 is 1 7 is 7. 11 7s are 77. ஓகேங்களா, 1 7 is 7. 11 7s are 77. ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது, 2 into 22 into 11. Do you understand children? So 2 into 22 is 44. 44 into 11. So 44 into 11. 44 into 11. 1 4s are 4. 1 4s are 4. 1 4s are 4. 1 4s are 4. 4. 4 plus 4 is 8. 4. So 484 centimeter. So this distance covered in 1 rotation is equal to 484 centimeter. So next நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னா 35 ரொட்டேஷனுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்றது கால்குலேட் பண்ண போகிறோம். விச் மீன்ஸ் 484 into 35. ஓகே, listen. The distance covered in 1 rotation is equal to 484 cm. So நம்ம இங்கே கால்குலேட் பண்ணோம் இல்லைங்களா, 484 cm. So the distance covered in 35 rotation is equal to 484 into 35. So இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணோன்னா டிஸ்டன்ஸ் கவர்ட் பை 35 ரொட்டேஷன் என்ன, 35 ரொட்டேஷனோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்றத கால்குலேட் பண்ணலாம். ஓகேங்களா, ப்ராடக்ட் பண்ணலாமா. 484 into 35. 4 5s are 20. Here 0. Balance 2. 8 5s are 40. 40 plus 2 is 42. 2. Balance 4. 4 5s are 20. 20 plus 4 is 24. Okay. Again you multiply by 3. 4 3s are 12. 2. Remaining 1. 8 3s are
40. 40 plus 1 is 41. 1 remaining 4. 8 3 is 24. 24 plus 1 is 25. 5 balance 2. 4 3 is 12. 12 plus 2 is 14. So add them. 0. 2 plus 2 is 4. 5 plus 4 is 9. 4 plus 2 is 6. 1. So 16,940. 16,940. 1 tens 100,000. So 16,940. So the distance covered in 35 rotation is 16,940 centimeter. Do you understand this? Okay, yes, children. Next one, example 2.6. Listen. A farmer wants to fence his circular poultry farms with barbed wire whose radius is 420 meter. The cost of fencing is rupees 12 per meter. He has rupees 30,000 with him. How much more amount will be needed to fence his farm? Okay, children. So, ஒரு farmer கிட்ட ஒரு circular shapeல ஒரு poultry farm இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுக்கு ஃபென்சிங் மீன்ஸ் வேலி அமைத்தல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ ஃபென்சிங் மீன்ஸ் வேலி அமைக்கிறது. ஸோ அதுக்கு ஃபென்சிங் பண்ணணும் அப்படின்னு அவங்க விருப்பப்படுறாங்க. ஸோ அதோடைய அந்த சர்க்குலர் ஷேப்பில் இருக்குது இல்லைங்களா? ஸோ அது வந்து 420 மீட்டர். அதோடைய ரேடியஸ் வந்து 420 மீட்டர். ஓகேங்களா? ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா 1 மீட்டருக்கு 12 ருபீஸ் ஆகுது. அந்த ஃபென்சிங் அமைக்கிறதுக்கு 1 மீட்டருக்கு பர் மீட்டர் அப்படின்னா 1 மீட்டர். 1 மீட்டருக்கு rupees 12 ஆகுது. அவங்கக்கிட்ட 30,000 ஆல்ரெடி இருக்குது. ஹி ஹாஸ் 30,000 வித் ஹிம். ஸோ அவங்கக்கிட்ட ஆல்ரெடி 30,000 இருக்குது. ஹவு மச் மோர் அமௌண்ட் வில் பி நீடட் டு ஃபென்ஸ் ஹிஸ் ஃபார்ம். ஸோ அதுக்கு மேலே அவங்களுக்கு இன்னும் எவ்வளோ அமௌண்ட்டு தேவைப்படுது? நீடட் அப்படின்னா தேவைப்படுறது. ஓகேங்களா? ஸோ 30,000 இருக்குது. அதுக்கு மேலே இன்னும் எவ்வளோ அமௌண்ட் அவங்களுக்கு வேணும் அப்படின்றதான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ லிசன் கேர்ஃபுல்லி. ஸோ ரேடியஸ் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க 420 மீட்டர். ஸோ தி ரேடியஸ் ஆஃப் தி poultry farm is R is equal to 420 meter. Okay. The length of the barbed wire means கம்பி வேலி. ஓகேங்களா? ஸோ கம்பி மூலமாக வேலி விடுவோம்ல, கம்பி வச்சு. ஸோ அது மாதிரி barbed wire for fencing the poultry farm is equal to the circumference of the circle. Yes, we know that the circumference of the circle is formula. What is the formula? 2 pi r units. Yes, 2 into value of r is given 22 divided by 7. 22 divided by 7 is value of r is given that 420 meter. So 420 meter. So cancel that. 1 7 is 7. 6 7s are 42. This 0. So 60. ஓகேங்களா? ஸோ ப்ராடக்ட் தட் 2 into 22 into 60. 2 into 22 is 44. 44 into 6 is 264. This 0. ஓகேங்களா? ஸோ தி லென்த் ஆஃப் தி barbed wire to fence the poultry farm is 2640 மீட்டர். 2640 மீட்டர். நெக்ஸ்ட் நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ டோட்டலாக அதோட லென்த் எவ்வளோ அப்படின்றத கால்குலேட் பண்ணிவிட்டோம். 2640 மீட்டர். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பர் மீட்டருக்கு எவ்வளோ அப்படின்றத கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ பர் மீட்டருக்கு அவங்க 12 ருபீஸ் கொடுத்துட்டாங்க. அப்போது 2640 ருபீஸ்க்கு எவ்வளோ அமௌண்ட் ஆகும் அப்படின்றதான் கால்குலேட் பண்ண போகிறோம். தி காஸ்ட் ஆஃப் ஃபென்சிங் தி பவுல்ட்ரி ஃபார்ம் அட் தி ரேட் ஆஃப் rupees 12 பர் மீட்டர். ஸோ பர் மீட்டருக்கு 12 ருபீஸ். ஸோ 2640 into 12. ஓகேங்களா? ஸோ 1 மீட்டருக்கு 12 ருபீஸ் அப்படின்னா 2640 ருபீஸ்க்கு எவ்வளோ அப்படின்னு கால்குலேட் பண்ணதுக்கு மல்டிப்ளை பை 2. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ணி பார்க்கலாம். 2640 into 12. 0. 4 2s are 8. 6 2s are 12. 2. Balance 1. 2 2s are 4. 4 plus 1 is 5. Again multiply by 1. 0 into 1 is 0. 1 4s are 4. 1 6 are 6. 1 2s are 2. 0. 8. 4 plus 2 is 6. 6 plus 5 is 11. Remaining 1. 2 plus 1 is 3. So the cost of fencing the poultry farm at the rate of rupees 12 per meter is 31,680.
31,680. Yes. So already he has 30,000. ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி இதில் வந்து 30,000 அவங்கக்கிட்ட இருக்குது. ஸோ given that he has 30,000 with him, the excess amount required, ஸோ பேலன்ஸ் அவங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் ரெக்வயர்ட், அதாவது அவங்களுக்கு பேலன்ஸ் எவ்வளோ அமௌண்ட் தேவை அப்படின்றதான் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ 31,680 minus 30,000. ஸோ ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ணோன்னா 1,680 rupees. ஸோ பேலன்ஸ் அவங்க வந்து ஃபென்சிங் அமைக்கிறதுக்கு 1,680 rupees அவங்களுக்கு அமௌண்ட் தேவைப்படுது. ஓகேங்களா. டூ யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் சம்? எஸ் சில்ட்ரன்ஸ், வெரி குட். ஸோ நெக்ஸ்ட் ஒன், எக்ஸாம்பிள் 2.8. listen that carefully. Kannan divides a circular disc of radius 14 cm into 4 equal parts. ஸோ ஒரு சர்க்குலர் ஷேப்பில் ஒரு டிஸ்க் ஒன்று இருக்குங்க. ஓகேங்களா. ஸோ சர்க்குலர் ஷேப்பில் ஒரு டிஸ்க் ஒன்று இருக்குது. ஸோ இந்த டிஸ்கில் பார்த்தோம் அப்படின்னா 4ஆக டிவைட் பண்ணியிருக்காங்க, 4 ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பார்ட்டோடைய ரேடியஸ் வந்து 14 cm அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. கண்ணன் டிவைட்ஸ் ஏ சர்க்குலர் டிஸ்க் ஆஃப் ரேடியஸ் 14 cm into 4 ஈக்குவல் பார்ட்ஸ். ஸோ ஒரு சர்க்குலர் டிஸ்கை 4 ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க, அதோடைய ரேடியஸ் 14 cm அதான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ வாட் இஸ் த பெரிமீட்டர் ஆஃப் எ குவாட்ரண்ட் ஷேப்டு டிஸ்க். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4 ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ரேடியஸ் வந்து 14 cm அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ இந்த குவாட்ரண்ட் ஷேப் இருக்குங்களா. ஸோ 4ல் ஒரு டிஸ்க் ஒரு பார்ட்டு. ஓகேங்களா. 4ல் ஒரு பார்ட். ஸோ அதோடைய பெரிமீட்டர் என்ன அப்படின்றதான் கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ லிசன் கேர்ஃபுல்லி. டு ஃபைண்ட் தி பெரிமீட்டர் ஆஃப் தி குவாட்ரண்ட் டிஸ்க் we need to find the circumference of quadrant shape. So given that radius is 14 cm. So கொடுத்திருக்காங்க நம்ம क्वेश्चनல radius வந்து 14 cm. We know that the circumference of circle is 2 pi r units. So circumference of the circle formula நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், 2 pi r units. So the circumference of the quadrant arc. So பார்த்தோம் அப்படின்னா ஒரு circumference ஒரு சர்க்கிளோடைய circumference formula வந்து 2 pi r. ஓகேங்களா. பட் ஹியர் இட்ஸ் டிவைடட் இன்ட்டு 4 ஈக்குவல் பார்ட்ஸ் இல்லைங்களா. ஸோ 4 ஈக்குவல் பார்ட்ஸாக நம்ம டிவைட் பண்ணியிருக்கோம். ஸோ 1/4 இன்ட்டு 2 pi r. ஓகேங்களா. இந்த 4 பார்ட்டில் ஒரு பார்ட் மட்டும்தான் இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். 1/4 இன்ட்டு 2 pi r. ஸோ cancel that, 1 2s are 2, 2 2s are 4. ஸோ ப்ராடக்டில் இருக்கும்போது டிவைட் அந்த நியூமரேட்டர் நீங்கள் கேன்சல் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ 1 2s are 2, 2 2s are 4. ஸோ இது எப்படி ரைட் பண்ணலாம் அப்படின்னா pi r divided by 2. ஓகேங்களா. pi r divided by 2. ஸோ பையோட வேல்யூ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க 22 divided by 7. ஸோ 22 divided by 7 into value of r is given that 14 cm. ஓகேங்களா. ஸோ 22 divided by 7 into 14. This divided into 2 is here. So cancel that. Listen carefully. 1 2s are 2, 7 2s are 14. ஸோ அதை மாதிரி கேன்சல் பண்ணாலும் ஓகே தான். 1 7 is 7, 2 7s are 14. ஸோ அது மாதிரி எப்படி கேன்சல் பண்ணாலும் சேம் ஆன்சர் தான் வரப்போகுது. ஓகேங்களா. 1 7 is 7, 2 7s are 14. ஸோ 22 into 2 is 44 divided by 2. Again cancel that. 1 2s are 2, 2 2s are 4, 2 2s are 4, 12. ஓகேங்களா. ஸோ 22 cm. ஸோ listen that. 22 divided by 7 into 14 by 2. So 1 7s are 7, 2 7s are 14. 22 into 2 is 44 divided by 2 is 22. ஸோ இது மாதிரி கேன்சல் பண்ணி போட்டாலும் 22 தான். இல்லை 1 2s are 2, 7 2s are 14. 22 into 7 is product multiple பண்ணும். 22 into 7 divided by 7. 2 7s are 14, 4, balance 1. 2 7s are 14, 14 plus 1 is 15. 154 divided by 7. 1 7s are 7, 2 7s are 14, balance 1, 2 7s are 14. Again answer is 22. Do you understand this? Yes. Given the radius of the circle is 14 cm. ஓகேங்களா. அந்த சர்க்கிளோட ரேடியஸ் வந்து 14 cm கொடுத்துருக்காங்க, 14 cm. ஸோ the perimeter of required quadrant shaped disc is 14 plus 14 plus 22. So circumference of the quadrant arc is 22. So 14 plus 14 plus 22. Answer is 50 cm. So 3 add பண்ணோம் அப்படின்னா 50. So perimeter of the required
quadrant shaped disc is 50 centimeter. Do you understand this? Okay children, anybody have doubt please ask me. ஓகேங்களா. ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் எக்ஸசைஸ் 2.1 பார்க்கலாம். ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா சேம் ஃபார்மேட் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி சர்க்கிள் ஃபார்முலா, ரேடியஸ் கொடுத்துட்டு டயாமீட்டர் அண்ட் தென் சர்க்கம்ஃபரன்ஸ் கேட்கலாம், இல்லை டயாமீட்டர் கொடுத்துட்டு ரேடியஸ் அண்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் கேட்கலாம், இல்லை சர்க்கம்ஃபரன்ஸ் கொடுத்துட்டு ரேடியஸ் அண்ட் டயாமீட்டர் கேட்கலாம். ஸோ எப்படி மாற்றி கேட்டாலும் நம்மளுக்கு ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ண தெரியணும். ஓகேங்களா. ஸோ செகண்ட் ஒன் தேர்ட் ஒன் ஆல்சோ சேம் மெத்தட். ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். செகண்ட் ஒன் எக்ஸசைஸ் 2.1 வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே சில்ட்ரன்ஸ், நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் எக்ஸசைஸ் 2.1 பார்க்கலாம். தேங்க்யூ சில்ட்ரன்ஸ், டேக் கேர்.